மூடுபனிக்காடு அத்தியாயம் 55. மின்னல் வேகத்தில் அவளை நெருங்கிய வருண் சுஜியின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டான். பளார்! அந்த அடியின் வீரியத்தில் சுஜி நிலைகுலைந்து போனாள். கன்னத்தில் பரவிய அந்த எரிச்சலை விட வருணிடம் தெரிந்த மாற்றம் அவளை உறைய வைத்தது. அவள் முன்னால் நின்றிருந்தது வருணின் உருவம்தான். ஆனால் அவனது பாவனை முற்றிலும் வேறொன்றாக இருந்தது. அவனது கண்களில் மனிதர்களுக்கே இல்லாத ஒரு மிருகத்தனமான வெறி தாண்டவமாடியது. அது அவனது தோலுக்கு அடியில் இருந்த நரம்புகளை தடிமனாக தூக்கி நிறுத்தியது. கோபத்தின் உச்சியில் அவனது முகம் இறுகி போய் தாடை எலும்புகள் வெளியே துருத்திக் கொண்டு தெரிந்தன. பொதுவாகவே வெளிர் நிறத்தில் அமைதியாக தெரியும் அவனது கண்கள் இப்போது சுற்றிலும் இரத்த சிவப்பு படர்ந்து தீப்பிழம்பு போல கனன்றன. கோபத்தில் அவன் தன் கைகளை இறுக்கிக் கொண்டபோது காய்ந்த விறகுகள் உடைவது போல எலும்புகள் முறியும் சத்தம் கேட்டது. அந்த உருவம் இப்போது ஒரு ஆவியாக தெரியவில்லை, நரகத்திலிருந்து வந்த ஏதோ ஒரு கொடூரமான பிசாசாக தெரிந்தது. போனா போகட்டும்னு உன்கிட்ட பொறுமையா போனா ரொம்ப ஓவரா துள்ளுற. வருணின் குரல் இப்போது மாறியிருந்தது. அது ஒரு கிணற்றுக்குள்ளிருந்து வரும் கரகரப்பான பயங்கரமான ஓசையாக ஒலித்தது. சுஜி மிரண்டு போய் பின்வாங்கினாள். வருண்! அவளது குரல் நடுங்கியது. வருண் அவளை கொன்று விடுவது போல முறைத்துக் கொண்டிருந்தான். அவனது பார்வையில் துளிகூட இரக்கமில்லை. சுஜி தன் பயத்தை மறைத்துக் கொண்டு பேச முயன்றாள். வருண், உனக்கு நடந்தது அநியாயம்தான், அது எனக்கு புரியுது. செல்வராஜ் உன்னை அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான். ஆனா அதுக்காக நீ இப்படி ஒரு கொடூரனா மாறுறது நல்லதில்ல வருண். உனக்கும் அந்த பாவிங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சுஜி சொன்னதை கேட்ட வருண் சட்டென்று தன் வாயை திறந்து கொடூரமாக சிரிக்கத் தொடங்கினான். அந்த சிரிப்பு காட்டின் மரங்கள் அதிரும்படி எதிரொலித்தது. அது ஒரு மனிதனின் சிரிப்பல்ல, திகில் படத்தில் வரும் ஒரு மனநோயாளியின் சிரிப்பைப் போலவும் உடைந்த கண்ணாடியின் கூர்மையான முனைகள் ஒன்றோடொன்று உரசி பிறக்கும் கீறல் சத்தம் போலவும் இருந்தது. இயற்கைக்கு மாறான அந்த ஓசை சுஜியின் காதுகளை துளைத்தது. சிரித்து முடித்தவன் மீண்டும் அதே மூர்க்கத்துடன் அவளை நெருங்கினான். யாருக்கு நடந்தது அநியாயம்? ஓ, நான் சொன்ன பொய்ய பத்தி சொல்லிட்டு இருக்கியா? சுஜி அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். பொய்யா? எதை சொல்ற வருண்? அவளுக்கு புரியாமல் விழித்தாள். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து வரப்போகும் ஏதோ ஒரு பேராபத்தின் அறிகுறியாக அவளுக்கு தெரிந்தது. சுஜி புரியாமல் விழிப்பதைக் கண்டு வருண் ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்தான். அந்த சிரிப்பில் இதுவரை சுஜி பார்த்த அப்பாவி வருண் எங்கே போனான் என்றே தெரியவில்லை. செல்வராஜ் என்ன கொடுமை பண்ணது, அதனால நான் மன உளைச்சல்ல தவிச்சது. சேச்சே, அது எல்லாமே நான் உன்கிட்ட சொன்ன பச்சை பொய் சுஜி என்று கூலாக சொன்னான் வருண். சுஜியின் தலையில் பெரிய இடி விழுந்தது போல இருந்தது. வருண் தொடர்ந்தான். பாரு சுஜி, நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு சைக்கோ. சும்மா காரணமே இல்லாம கோவப்படுறது, மனநிலை சரியில்லாம என் சொந்த அண்ணனை சித்திரவதை செஞ்சு அவன் துடிக்கிறத பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்னு என் 5 வயசுல இருந்தே என் சைக்கோத்தனம் ஆரம்பிச்சிருச்சு. அது வளர வளர என் கூட படிச்ச என்ன ரேக்கிங் பண்ண பசங்கள லேப்ல வச்சு உயிரோட எரிக்கிற அளவுக்கு பெரிய ரத்த வெறியா மாறிடுச்சு. தான் நேசித்த வருணா இப்படி பேசுகிறான்? சுஜியால் இதை நம்பவே முடியவில்லை. அவனது கண்கள் இப்போது உண்மையான அரக்கனை போல மின்னின. நான் ஏன் கொலை செஞ்சேன் தெரியுமா சுஜி? சும்மா, எந்த காரணமும் இல்ல. ஆனா யாரும் என்ன சைக்கோன்னு கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டா என்ன நடக்கும்னு காமிக்கிறதுக்கு தான் என் கிளாஸ்மேட்ஸை எரிச்சு கொன்னேன். ஆனா அப்போதான் ஒரு உயிர் போகும்போது அந்த உடல் துடிக்கிற துடிப்பு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. என்னன்னு தெரியல, எனக்கு திரும்ப திரும்ப கொலை செய்யணும்னு வெறி வந்துச்சு. வருண் பேச பேச அந்த இடமே ரத்தவாடை அடிப்பது போல சுஜிக்கு தோன்றியது. அடுத்து என் அம்மாவையும் செல்வராஜையும் கொல்லணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா பாவம், அந்த சுதாகர் என் கண்ணுல தற்செயலா பட்டுட்டான். அவனை பாத் டப்ல முக்கி கொல்லும்போது யப்பா, அவன் போட்ட சத்தம் இருக்கே, அவனோட அலறல் இப்ப வரைக்கும் என் காதுக்குள்ள ஒரு இசை மாதிரி கேட்டுட்டு இருக்கு. வாவ் என்று சொல்லி வருண் தன் காதுகளை ரசித்து வருடினான். வருண் விடாமல் பேசினான். நான் கொலை செஞ்சது செல்வராஜ் பாத்துட்டான். அதுதான் அவனை கொல்லணும்னு துரத்திட்டு போனேன். அவனோட துப்பாக்கியை வச்சு அவனை சுடலாம்னு நினைச்சப்போதான் அந்த மதன் மீனாவும் குறுக்கால வந்து மாட்டிக்கிட்டாங்க. சரி, போனஸா அவங்களையும் கொன்னுட்டு செல்வராஜ கொல்லலாம்னு திரும்பினா அந்த வீணா போன போலீஸ்காரன் என்ன சுட்டுட்டான். நானும் செத்துட்டேன். ஆனா அந்த செல்வராஜ் மட்டும் தப்பிச்சுட்டான். அதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் பெரிய வருத்தம். இவ்வளவு நாளாக வருண் ஒரு தியாகியாக சொன்ன அனைத்தும் பொய் என்ற கசப்பான உண்மை உரைக்க சுஜி ஆடிப்போனாள். வருணின் முகத்திலிருந்த அந்த ரத்தவெறி சட்டென்று மறைந்து ஒரு விசித்திரமான அமைதி குடி புகுந்தது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? சொல்லவா? சொன்னால் தாங்க மாட்ட என்று கேட்பதே அவன் ஒரு மனநோயாளியைப் போல கைகளை தட்டி சிரித்தான். சுஜிக்கு உடல் நடுங்கியது.
இதுவரை அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஈட்டியைப் போல அவள் இதயத்தை துளைத்திருந்தது. அடுத்து எந்த குண்டை தூக்கி போடப் போகிறோன் என்று பயத்தில் உறைந்து நின்றாள். இது ஆக்சுவலா ஒரு உண்மை இல்ல சுஜி, பல உண்மைகள் இருக்கு என்று பீடிகை போட்ட வருண் அவள் வாழ்வின் அஸ்தாவாரத்தையே அசைக்கும் அந்த ரகசியத்தை உடைத்தான். அதுல ஒன்னு என்ன தெரியுமா? நீ ஒருத்தனை ஆக்சிடென்டலா தள்ளி விட்டுட்ட, அதுல அவ செத்து போயிட்டான். அந்த பயத்துல தானே நீ இந்த ஊருக்கு வந்த. ஆனா ஆக்சுவலா அப்படி ஒருத்த சாகவே இல்ல. சுஜி அப்படியே ஸ்தம்பித்து போனாள். என்ன சொல்ற நீ என்று புரியாமல் விழித்தாள். வருண் ஏளனமாக சிரித்தான். நீ தள்ளிவிட்டவன் வேற யாரும் இல்ல, அந்த செல்வராஜ் தான். ஆனா அவன் நீ தள்ளிவிட்டு சாகல, அவனுக்கு அடி மட்டும்தான் பட்டிருந்தது. அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா உன் மாமா சபரிதான் அவன் செத்துட்டான்னு உன் முன்னாடி பெரிய நாடகத்தை போட்டு உன்னை ஒரு கொலைகாரியா நம்ப வச்சான். நீ கில்ட்டா ஃபீல் பண்ணணும். அப்போதான் அவன் சொல்றதெல்லாம் நீ கேப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டான். அவன் உன் அக்காவுக்கு செஞ்ச துரோகத்தை மறைக்க உன்னை ஒரு பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டான். சுஜிக்கு மூச்சு விடக்கூட முடியவில்லை. தன் மாமா இவ்வளவு தந்திரக்காரனா? செல்வராஜுக்கும் இது வசதியா போச்சு. என்னென்ன வசதியாச்சுன்னு சொல்லவா என்றவன் செல்வராஜ் மருத்துவமனையில் உயிர் பிழைத்த பின்னர் நடந்த சம்பவத்தை விவரித்தான்.